ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாம் அனைத்துமே எப்படி அமையும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலிஸ்டான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாக நண்பர்களே. ஸோ அனைவருமே கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திடுங்க. அப்பதான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 2023 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள். நண்பர்களே, இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது, புதன், சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ள நண்பர்களே. 4ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வந்திருக்கிறார். 2ஆம் இடத்துல சனி பகவானும் 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்கிறார் நண்பர்களே. ஸோ 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருப்பது இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தை ஏற்படுத்தி தருகிறது. ஸோ இன்றைய தினம் முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு நண்பர்களே. 2 நாட்களுக்கு நீங்கள் இந்த சந்திராஷ்டம தினத்தில் முக்கியமான 4 விஷயங்களை கவனிச்சு ஆகணும் நண்பர்களே. அந்த 4 விஷயங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. முதலாவதாக, நீங்கள் பேராசைப்படக்கூடாது நண்பர்களே. இன்றைய தினம் சந்திராஷ்டமங்கிறதுனால நீங்கள் பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்க ஏமாற்றுறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க. ஸோ பேராசையை தூண்டி விடுவாங்க. ₹1 கொடுத்தா 1 கோடி ரூபா தரேன்னு கூட சொல்லிட்டு உங்ககிட்ட சில பணத்தை கேட்பாங்க. நீங்க கையில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் 1 கோடி ரூபான்னு சொல்லிட்டு ஆசைப்படுறதுனால நீங்க கால்குலேட் பண்ணி நீங்க அந்த பணத்தை எல்லாத்தையுமே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக திரும்ப பெற முடியாது. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்கள் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. உங்களை ஏமாற்றத்துக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க. பேராசையை தூண்டி விடுவாங்க. ஸோ பேராசைப்பட்டு நீங்கள் பணத்தை எடுத்து யாருக்கும் கொடுக்காதீங்க. பணத்தை மட்டும் இல்லைங்க, மற்ற முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களிலும் நீங்கள் பேராசைப்படக்கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் என்ற தினம். மிக மிக நீங்கள் மகிழ்ச்சியிலே அதிகமாக பெறுவதற்கும் சங்கடங்களை தவிர்ப்பதற்கும் நீங்கள் பேராசை குணத்தை விட்டு விழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. முடிந்த அளவுக்கு பணத்தை வீட்டிலேயே பத்திரமா பூட்டி வைங்க, வெளியே எடுக்காதீங்க. ரொம்ப அவசியம்னா மட்டும் சில செலவுகள் செய்யறதுக்காக பணத்தை வெளியெடுக்கலாம். மற்றபடி பணத்தை இன்றைய தினம் யாருக்காகவும் கொடுக்காதீங்க. மேலும் இந்த தினம் யாருக்காகவும் எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்காக பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுக்குறதெல்லாம் இன்னைக்கு செய்ய வேண்டாம் நண்பர்களே. இந்த தினம் பேராசைப்படாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே. இரண்டாவதாக, பயம் நண்பர்களே. மனசுல தேவையில்லாத பயத்தை வச்சுக்க கூடாது. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரம்மையை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. சில தவறுகள் நடந்த மாதிரியும் அதை நீங்கள் சரி செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்ட மாதிரியும் ஒரு தேவையில்லாத பிரம்மை ஏற்படலாம். இந்த தினம் நீங்கள் அந்த பிரம்மையெல்லாம் நீங்கள் விட்டொழித்து விட்டு உங்கள் காரியங்களில், வழக்கமான காரியங்களில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பொழுதுபோக்கில் ஈடுபடுங்கள். இந்த தினம் மனசில் தேவையில்லாத பயத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் காரியங்கள் இழுபறியான சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இதனால் கால தாமதங்கள் ஏற்படலாம். ஸோ உங்களுக்கு நல்லா வழக்கமாக தெரிஞ்சுக்கூடிய ரொட்டீனான ஒர்க்கெலாம் இன்றைக்கி நீங்கள் தைரியமாக செய்யலாம். புதுசாக எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. தைரியமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு புதுசாக ஆரம்பிக்கக்கூடாது எதையுமே. இன்னைக்கு அதை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. பயத்தை மனசுல இருந்து விட்டு இழுத்துட்டு நீங்க தைரியமா செயல்படுங்க, தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. இன்றைய தினம் அது 2வது விஷயமா உங்களுக்கு அமைகிறது. 3வதாக பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான விஷயம் உங்க பேச்சு நண்பர்களே. நாவடக்கம் நன்மை தரும் நண்பர்களே. எப்போதுமே அது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க தேவையில்லாத பேச்சுகள், ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பயனற்ற விவாதங்கள்லாம் இன்னைக்கு நீங்க செய்யக்கூடாது. முடிந்த அளவுக்கு மற்றவங்க கிட்ட கனிவா அன்பா பேசுங்க. இல்லைன்னா அமைதியா இருந்தது நல்ல பெட்டரான ஆப்ஷன் நண்பர்களே. இந்த தினம் எந்த சூழ்நிலையும் யாரு கூடயும் நீங்கள் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். ஏன்னா இப்போது நீங்கள் வாக்குவாதங்கள் செய்தாலும் அதுல எந்த பிரயோஜனமும் இருக்காதுங்க நண்பர்களே. நீங்கள் பேச வேண்டிய தருணத்துல பேசினாதான் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பேசாதீங்க, அமைதியா இருங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காதுல வாங்கிக்கங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் பேசிக்கொள்ளலாம். 2 நாட்களுக்கு நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே. இன்றைய தினம் இந்த பேச்சுக்களை கவனமா இருக்கணும். மற்றவங்களுடைய பஞ்சாயத்துக்களை நீங்க போய் தலையிடாதீங்க. 3ஆம் நபராக மற்றவங்க சண்டைகளை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்க மதிப்பை இழக்கக்கூடாது. கொஞ்சம் அதில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. மேலும் இந்த வாக்குறுதிகள் நான் உனக்கு செஞ்சு தரேன், நான் உனக்கு இந்த பீரியடுக்குள்ளார இந்த காரியத்தை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க நண்பர்களே. நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்கள், வாக்குறுதிகள்லாம் கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு சிக்கல்கள் வரும். உங்க நம்பிக்கை கண்டிப்பாக குறைந்து போகும். உங்களுடைய நன்மதிப்பை கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு தேவையில்லாத வாக்குறுதிகள் கொடுப்பதன் மூலமாக ஏற்படலாம். எனவே அமைதியாக இருங்க, வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க. இன்னைக்கு நீங்கள் உண்டு, உங்க வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கடைசியாக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கோபம் நண்பர்களே.
கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா கோபம்ன்றது பார்த்தீங்கன்னா அதோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறுகிய நேர பைத்தியகாரத்தனம். ஸோ அந்த பைத்தியகாரத்தனத்தில் நீங்கள் மாட்டாமல் இருக்கணும் நண்பர்களே. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் கிங்கு. இன்றைய தினம் நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்க. ஸோ எந்த சூழ்நிலையும் கோவப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. தியானம், யோகா போன்றவற்றை செய்து உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. கூடுமானவரை நீங்கள் கோவப்படாமல் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். ஸோ இந்த 4 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 4 விஷயங்களும் உங்கள் வியாபார வாழ்க்கைக்கும் பொருந்தும், உங்களுடைய திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, அலுவலக பணிகளான வாழ்க்கை என அனைத்துக்குமே இந்த 4 விஷயங்களும் கட்டாயமாக பொருந்தும் நண்பர்களே. ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி நண்பர்களே, நிதானித்து உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி நீங்கள் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். புதுசாக எந்த செயல்பாடுகளும் இன்னைக்கு ஏற்படுத்திக்காதீங்க. புதுசாக இந்த முடிவு இன்னைக்கு எடுக்க வேண்டாம் நண்பர்களே. வியாபாரத்திலும் சரி நீங்கள் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக வியாபார வாழ்க்கை சங்கடமில்லாத நல்ல சூழல் ஏற்படும். புதுசாக எதுவும் முதலீடு பண்ணாதீங்க. இப்பொழுது முதலீடுக்கான நேரம் அல்ல நண்பர்களே. கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். முடிந்த அளவுக்கு கொடுக்கல் வாங்கலை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் அனுசரித்து போங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கூடையும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. நீங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற முடியும். உங்கள் உடன் பிறந்தவர்களிடம் குறிப்பாக நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அலுவலக பணிகளில் உங்கள் மீது சில பழி பாவங்கள் சுமர்த்தப்படலாம். ஆனாலும் அது தானாக நீங்கிவிடும். நீங்கள் அதுக்காக டென்ஷன் ஆகிட்டு தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் செஞ்சிடாதீங்க நண்பர்களே. உங்கள் சிந்தனையின் போக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களை சுற்றி என்ன நடக்குங்கிறத நீங்கள் அப்பப்போ அலர்ட்டாக கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் வழக்கமான வேலைகளை செய்யுங்க. நீங்கள் உண்டு உங்கள் பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது அப்பப்போ தெரிஞ்சுக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டியதும் அவசியம் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த 4 விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படி பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் சாண்டல் கலரை யூஸ் பண்ணுங்கள். சாண்டல் கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிற நண்பர்களே. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டால் கண்டிப்பாக நல்ல மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு அமையும் நண்பர்களே. நீங்கள் என்ன வேலைகள் செய்தாலும் அவருடைய தன்மைகள் என்ன அப்படின்றத புரிந்து செயல்படணும். வேலைகளை நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் செயல்படும் போது உங்களுக்கு வேலைகள் எளிதாகும். மேலும் பிரச்சனைகள் வராது. உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ உங்கள் செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அது எப்படிப்பட்டது அப்படின்றத புரிந்து செயல்படுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நிதானத்துடன் செயல்படுங்கள். உங்களுக்கு நல்ல நாளாக கண்டிப்பாக இன்றைய தினம் அமையும் நண்பர்களே. பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. குறிப்பாக சகோதர சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து போங்க. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். அலுவலக பணிகளில் தேவையில்லாத பழி பாவங்கள் உங்கள் மீது சுமத்தப்பட்டாலும் அது நீங்கிவிடும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மகிழ்ச்சியான ஒரு நாளாக விட்டு கொடுத்து போங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் நண்பர்களே. உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேலை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த தினம் அலுவலக பணிகளில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். உங்கள் சிந்தனையின் போக்கிலுக்கு ஒரு கடிவாளம் போடுங்க. தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் மிகச்சிறந்த விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.